Rahul Gandhi wants the Gen Z, the youth, to be on the streets creating a Nepal kind of situation. He does not want them in startups. He does not want them in the polling booths. He does not want the Gen Z aspiring to join the civil services. He does not want the Gen Z joining the Indian Army, the Indian Navy, the Indian Air Force. He does not want the Gen Z to build the country. வணக்கம். கூலிக்கு மாரடிக்கலாம், ஆனால் எப்படியா, இந்த அளவிலா? சாதாரணமாக வீடியோக்களை நான் விமர்சிக்க மாட்டேன். ஆனால் முதல் முறையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு பின்பு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ராகுல் காந்தியோடைய பிரஸ் மீட் நேற்று நடந்தது. நேரடியாக இந்த நாட்டு தேர்தல் ஆணையரை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு சில குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார். சிஸ்டமேட்டிக் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் முறைகள், இன்டர்நெட் வழியாக, அப்ளிகேஷன் வழியாக, சாஃப்ட்வேர் வழியாக இந்த நாட்டு ஓட்டு திருடப்படுகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய அலிகேஷன். இந்த குற்றச்சாட்டுக்கு பின்பு பதில் கொடுக்க வந்தது யார்? பிஜேபியின் யூனியன் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர். அனுராக் தாக்கூர் நேரடியாக எடுத்து வைத்த குற்றச்சாட்டு என்ன? ராகுல் காந்தி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்க பார்க்கிறார், மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட பார்க்கிறார். ராகுல் காந்தி நேபாள் போன்ற, பங்களாதேஷ் போன்ற சிச்சுவேஷனை இந்த நாட்டு இளைஞர்களை வைத்து, ஜென்சியை வைத்து இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட பார்க்கிறார் என்கிற அந்த குற்றச்சாட்டு. இதற்கு பின் என்ன? இதே பிஜேபி வழியாக ஒரு டூல் கிட் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகள், ராகுல் காந்தியுடைய கேள்விகளால் எங்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த நபர் உண்மைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் செய்யக்கூடிய திருட்டுக்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். எப்படிதான் இந்த நபருக்கு இதெல்லாம் தெரிய வருகிறது எங்களுக்கு தெரியாது. அதனால் ராகுல் காந்தியை டிஃபேம் செய்து விடுங்கள், ராகுல் காந்தி மீது இதற்கு மேல் தாக்குதலை துவங்குங்கள். கோதி மீடியாவை வைத்து, பிஜேபியின் ஸ்போக் பர்சன்களை வைத்து, பொய் வதந்திகளை வைத்து ஒரு புதிய ப்ராபகண்டாவை பரப்பி ராகுல் காந்தி இந்த நாட்டை உடைக்க பார்க்கிறார். ராகுல் காந்தி நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட சேர்த்து கொண்டு நேபாள், பங்களாதேஷில் என்ன நடந்ததோ அதே போன்ற கலவரத்தை தூண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பிடுங்கி வீசுவதற்கான வேலையை பார்க்கிறார். சோ தட் ராகுல் காந்தி அந்த இடத்தில் அமர்ந்து விடலாம் என்கிற ஒரு கனவு. அனுராக் தாக்கூருடைய இந்த பிரஸ் மீட், அவர் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை பற்றி பேசுகிறார், அது அவருடைய வேலை. ஆனால் அதே அரசியல் கட்சி பணத்தை தூக்கி வீசி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை மிரட்டி, பணத்திற்கு ஆசை கொடுத்து எந்த அளவில் தன்னுடைய அடிமையாக்கி விட்டார்கள் என்று இன்னைக்கு பார்க்க வேண்டும். இந்த டூல் கிட் வழியாக ராகுல் காந்தியை ஒரு பொய் வதந்திகளை வைத்து, ஒரு தவறான ப்ராபகண்டாவை சித்தரித்து டிஃபேம் செய்ய வேண்டும் என்கிற அந்த வேலையை ஒப்படைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக இது போன்ற வீடியோக்களை நான் விமர்சிப்பதே அல்ல. ஆனால் அர்ணப் கோஸ்வாமி பேசியதை கேட்டதற்கு பின்பு, அர்ணப் கோஸ்வாமி பேசிய ஒவ்வொரு விஷயமும் அந்த ஸ்கிரிப்டை எழுதியது பிஜேபி தான் என்று தெரிந்ததற்கு பின்பு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இந்த வீடியோவை நீங்க மீண்டும் ஒரு முறை பாருங்கள். அர்ணப் கோஸ்வாமி என்ன பேசினார், அதற்கு பின்பு இந்த ஒட்டுமொத்த வீடியோவில் அர்ணப் கோஸ்வாமி, அனுராக் தாக்கூர், பிஜேபியை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். பாருங்கள். Rahul Gandhi wants the Gen Z, the youth, to be on the streets creating a Nepal kind of situation. He does not want them in startups. He does not want them in the polling booths. He does not want the Gen Z aspiring to join the civil services. He does not want the Gen Z joining the Indian Army, the Indian Navy, the Indian Air Force. He does not want the Gen Z to build the country. Rahul Gandhi wants the Gen Z to somehow put him back in power. அர்ணப் கோஸ்வாமியுடைய வீடியோவை கேட்டீர்கள். அவர் படி ராகுல் காந்தி இந்த நாட்டு இளைஞர்களை வைத்து, ஜென்சியை வைத்து ஒரு கலவரத்தை தூண்ட பார்க்கிறாரா? ராகுல் காந்தி இந்த நாட்டு இளைஞர்கள் டெமோக்ரஸியை நம்பக்கூடாது, ஓட்டை நம்பக்கூடாது, எந்த ஸ்டார்ட் அப்லையும் கலந்து கொள்ளக்கூடாது, இராணுவத்தில், நேவி, ஏர்ஃபோர்ஸில்
கலந்து கொள்ளக்கூடாது, சிவில் சர்வீசஸ் பரீட்சை எழுதக்கூடாது. ராகுல் காந்தி இந்த இளைஞர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, கலவரத்தை தூண்டி தன்னுடைய ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார். இது அர்ணப் கோஸ்வாமியுடைய ஸ்கிரிப்ட் அல்ல, பிஜேபி எழுதி கொடுத்து அர்ணப் கோஸ்வாமியை வாசிக்க சொன்னார்களா? இந்த இரண்டு விஷயத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஜென்சி என்கிற இந்த வார்த்தையை வைத்து ஒட்டுமொத்த பிஜேபி மற்றும் கோதி மீடியா ராகுல் காந்தியை டிஃபேம் செய்ய பார்க்கிறார்கள் என்று. ராகுல் காந்தி நேற்று ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். ராகுல் காந்தி போட்ட இந்த ட்வீட் அனுராக் தாக்கூருடைய பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆனால் அதற்கு முன்பே அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி மீது இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்து விட்டார். அவர் என்ன பேசினார் அதை முதலில் பார்த்து விடுங்கள். அதற்கு பின்பு ராகுல் காந்தியுடைய அந்த ட்வீட்டையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அனுராக் தாக்கூருடைய இந்த ட்வீட். लेकिन अगर निष्पक्षता के साथ भारत का इलेक्शन कमीशन काम कर रहा है तो बार बार राहुल गांधी जी का प्रयास है कि लोकतंत्र पर प्रहार किया जाए, भारत के लोकतंत्र को कमजोर किया जाए, जनता को गुमराह किया जाए, और जिस तरह से बांग्लादेश नेपाल में स्थिति बनती है वैसे झूठ बोल बोल के वहां पे स्थिति पैदा कर दो देश में. मैं एक और उदाहरण आपको देना चाहता हूं. ராகுல் காந்தி இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது தான் குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருந்தார். அனுராக் தாக்கூர் நேபாள் போன்ற பாங்களாதேஷ் போன்ற சிச்சுவேஷனை ராகுல் காந்தி உருவாக்க பார்க்கிறார் என்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு பின்பு ராகுல் காந்தி ஒரு ட்வீட்டை போடுகிறார். देश के युवा, देश के स्टूडेंट, देश की जेंजी संविधान को बचाएंगे, लोकतंत्र की रक्षा करेंगे और वोट चोरी को रोकेंगे. मैं उनके साथ हमेशा खड़ा हूं. இந்த நாட்டு இளைஞர்கள், இந்த நாட்டு மாணவர்கள், இந்த நாட்டு ஜென்சி இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றுவார்கள். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஓட்டு திருட்டை தடுத்து நிறுத்துவார்கள். நான் அவர்களுடன் தூணாக நிற்பேன் என்று ராகுல் காந்தி போட்ட இந்த ட்வீட். இதில் எங்கேயுமே வயலன்ஸ் என்கிற விஷயம், எங்கேயுமே கலவரம் என்கிற விஷயம், ரோட்டில் இறங்கி போராட வேண்டும் என்கிற எந்த விதமான வார்த்தையும் கிடையாது. ஆனால் அனுராக் தாக்கூர், ஒட்டுமொத்த பிஜேபி கோதி மீடியாவிற்கு இது கலவரமாக தெரிகிறது. இந்த நாட்டு இளைஞர்கள் ஓட்டு திருட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த நெரட்டிவே பிஜேபியில் தான் தொடங்கப்பட்டது. பிஜேபி இந்த நாட்டில் நேபாள் போன்ற பாங்களாதேஷ் போன்ற சிச்சுவேஷனை உருவாக்குவதற்கான அனைத்து திட்டத்தையுமே போட்டு விட்டார்கள். நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்களில் இது போன்ற கலவரங்கள் தூண்டப்படுவதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. தகவல் அல்ல, உறுதியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபியை சார்ந்த அர்ஜுன் சிங் என்கிற முன்னாள் பிஜேபி எம்பியான இந்த நபர் பேசியிருக்கிறார். வெஸ்ட் பெங்காலை சார்ந்த பாரக்பூர் என்கிற இடத்திலிருந்து எம்பியாக இருந்த இதே நபர் இவர் பேசியதை ஒரு முறை கேளுங்கள். भैया, नेपाल के लोगों को, जो हमारे जुआ समाज हैं, वो अपनी आवाज को बुलंद करने के लिए करप्शन के खिलाफ उन लोगों ने आंदोलन किया है. मैं तो सैल्यूट जनाता हूँ 18 साल से लेकर 30 साल के नौजवानों को कि बंगाल के लोग इससे शिक्षा लें कि इतना करप्शन के बाद भी बंगाल के लोग आज इस करप्शन के लिए इंतजार कर रहे हैं कि कब इस देश के प्रधानमंत्री कुछ करेंगे. இந்த நபர் பேசியது உங்களுக்கு ரத்தம் குதிக்கவில்லையா? நேபாளிடமிருந்து, நேபாளில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி ஆட்சியை எப்படி இங்கே வீசுவது என்று. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அரசாங்கம் எந்த அளவில் தில்லுமுள்ளுக்களை செய்கிறது, எந்த அளவில் கரப்ஷன் நடக்கிறது, பெண்கள் பாதுகாப்பாக இல்லை, அங்க நடு ரோட்டில் ரேப் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? ரத்தம் குதிக்கவில்லையா? ரோட்டில் இறங்கி இந்த நாட்டு இளைஞர்கள் போராட வேண்டும், கலவரத்தை தூண்ட வேண்டும், மம்தா பானர்ஜியின் அரசாங்கத்தை பிடுங்கி வீச வேண்டும். இது காங்கிரஸை சார்ந்த நபர் கிடையாது, பிஜேபியை சார்ந்த நபர். இது போன்ற கலவர வார்த்தைகளை தூண்டக்கூடிய நபர்கள் பிஜேபியில் இருந்தால் எந்த விதமான வார்த்தையும் கிடையாது. கோதி மீடியா ஒரு சேனல் கூட இந்த நபரை கண்டித்து விமர்சித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதே அர்ணப் கோஸ்வாமி சார் அவரும் பேசவில்லை. ஆனால் அர்ணப் கோஸ்வாமியுடைய அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். My question to Rahul Gandhi is this: how selfish are you going to be? If you have been a political failure, at least at the national level, you're 56 years old right now, you're going nowhere. You expect the Gen Z
to go up and make up for your political losses. You want the Gen Z to somehow put your family back in power. How absurd is this? ராகுல் காந்தி, are you selfish? 56 வயதாயிருச்சு, இன்னைக்கு வரை என்ன சாதிச்சிருக்க? தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியவில்லை. அதனால் பேக்டோர் என்ட்ரியை வைத்து, ஜென்சியை வைத்து, இளைஞர்களை வைத்து ஒரு கலவரத்தை தூண்டி தான் குடும்பம் இழந்த அந்த ஆட்சியை பிடிப்பதற்கான இந்த ஷார்ட்கட்டை கையில் எடுத்திருக்கியா? இது அர்ணப் கோஸ்வாமியுடைய வார்த்தைகள். எந்த அளவில் ராகுல் காந்தியை டார்கெட் செய்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, ராகுல் காந்தி நேற்று நேரடியாக தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை, இந்த நாட்டு பிஜேபி செய்யக்கூடிய அந்த ஓட்டு திருட்டுக்களை எக்ஸ்போஸ் செய்திருந்தார். அனுராக் தாக்கூர் இதை ட்விஸ்ட் செய்து இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நேபாள், பங்களாதேஷ் போன்ற கலவரத்தில் திருப்பி விட்டார். திசை திருப்பக்கூடிய வேலையை எந்த அளவில் இவர்கள் நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ராகுல் காந்தி நேற்று பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு அர்ணப் கோஸ்வாமியுடைய இன்னொரு வீடியோவும் பார்த்து விடுங்கள். Rahul Gandhi is basically saying, I want a Nepal type of situation. He's not naming Nepal, of course. And he's particularly frustrated today. I'll tell you why. You can take that tweet off the screen. Because today he did another stupid press conference, a baseless press conference. It had no impact. He came with the same white t-shirt and then said that, you see, I'm not losing. The election commission is making him lose. Only a loser talks like this. And Rahul Gandhi is a political loser. Every time he comes out and says, I am not a loser, the election commissioner has made me lose, it's the same pattern. First he has an overblown press conference where he said vote chori, vote chori, vote chori, vote chori, vote chori. Then he makes these wild claims of vote chori, vote chori, vote chori from today. Today also same drama. Listen to this. Again, vote chori, vote chori, vote chori. As per Mr. Arnab Goswami, ராகுல் காந்தியுடைய ஆசைப்படி இந்தியாவிலும் நேபாள் போன்ற சிச்சுவேஷன், நேபாள் போன்ற கலவரம் தூண்டப்பட வேண்டும். நேற்று ராகுல் காந்தி வெளிவிட்ட பிரஸ் மீட் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், என்ன ஒரு வெள்ளை டிஷர்ட், ஒரு பைஜாமா போட்டுட்டு மைக்கு முன்னாடி வந்து எதை வேணாலும் பேசலாமா? தட் வாஸ் அ ஸ்டூபிட் அண்ட் விதவுட் எனி எவிடன்ஸ் பிரஸ் மீட் என்று கூறியிருக்கிறார். எந்த எவிடன்ஸும் கிடையாது. காரணம், பிகாஸ் ஹீ இஸ் அ லூசர். ஹீஸ் அ லூசர் அண்ட் ஒவ்வொரு லூசரும் பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி எந்த அளவில் பிரஸ் மீட்கள் மீது பிரஸ் மீட்டை வைத்து ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தை டெஸ்ட்ராய் செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அந்த தில்லுமுள்ளுக்களை, அந்த பொய்களை டெஸ்ட்ராய் செய்திருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். செப்டம்பர் 18 ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் பேஸ்லெஸ் அல்ல ஸ்டூபிடாக கிடையாது. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ராகுல் காந்தியுடைய இந்த எலிகேஷன் நேரடியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் மற்றும் ரஜோரா என்கிற இன்னொரு கான்ஸ்டிடுவன்சி, மகாராஷ்டிராவின் கான்ஸ்டிடுவன்சி, இந்த 2 இடங்களில் எப்படி மக்களுடைய அதிகாரங்களை, மக்களுடைய உரிமைகளை ஒரு சில அரசியல் கட்சிகளை வைத்து தேர்தல் ஆணையம் நேரடியாக இந்த திருட்டு வேலையை செய்து வருகிறது என்கிற அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். This is not a drama, Mr. Arnab Goswami. I think you have misunderstood what Rahul Gandhi had said. Let me explain you, Mr. Arnab Goswami. ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் பிசி பேஸ்லெஸ் ஆனது கிடையாது. ஆதாரபூர்வமான இந்த பிரஸ் மீட்டில் ராகுல் காந்தி எடுத்து வைத்த விஷயங்கள், யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு நபருடைய போனை பயன்படுத்தி, போன் நம்பரை யூஸ் பண்ணி ஓட்டு திருட்டுக்களுக்கான அந்த அப்ளிகேஷனை நிரப்புகிறார். அந்த அப்ளிகேஷன்களை பெற்று கிட்டத்தட்ட 6000 சொச்சம் பெயர்கள் நீக்கப்பட்டது ஆலந்த் என்கிற இந்த இடத்தில். இதே போன்ற பிராக்டிஸை வைத்து 6850 நபர்களுடைய பெயரை மகாராஷ்டிராவின் ரஜோரி என்கிற இடத்தில் நீங்க சேர்த்திருக்கிறீர்கள். இதற்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர், இதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் நேற்று ராகுல் காந்தி விளக்கியிருந்தார். ஆலந்த், கர்நாடகா, someone tried to delete 6018 votes. யார் இந்த ஓட்டை திருடினார்கள், எப்படி இந்த ஓட்டு திருடப்பட்டது, அனைத்துமே ஒவ்வொன்றாக எடுத்து காட்டும் போது கோடாபாய் என்கிற ஒரு பெண்மணியுடைய அந்த டீட்டெயிலை எடுத்து காட்டுகிறார். கோடாபாய்
63 வயதான ஒரு பெண்மணி, ஆலந்த் கர்நாடகா, பூத் நம்பர் 37 இவருடைய போட் இருக்கிறது. இவர் கிட்டத்தட்ட 12 நபர்களுடைய பேரை நீக்கினாராம். இந்த 12 நபர்களுடைய அந்த படங்கள் நீங்க டிவி ஸ்கிரீன்ல பார்க்கிறீர்கள். 63 வயதான கோடாபாயை நேரடியாக தன்னுடைய பிசியில் கொண்டு வந்து அவரை வைத்தே அந்த உண்மையை எடுத்து காட்டி வைத்தார். எனக்கு ஃபோன் பயன்படுத்த தெரியாது, இன்டர்நெட் எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி என்னுடைய ஃபோன்ல இருந்து இந்த 12 நபர்களுடைய பேர் நீக்கப்பட்டது என்று எனக்கு தெரியாது. அப்போ எப்படி? இது மட்டுமல்ல, இந்த 12 நபர்களுடைய பெயர் நீக்குவதற்காக பயன்பட்ட அந்த ஃபோன் நம்பர்ஸ், 12 ஃபோன் நம்பர்ஸுமே வெவ்வேறு ஃபோன் நம்பர்ஸ். இதுல எந்த ஃபோன் நம்பருமே கர்நாடகாவை சார்ந்த நம்பர் கிடையாது, வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர், அங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ இந்த எக்ஸ்போஜர் எந்த அளவில் இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியா முழுவதும் பிஜேபியின் கள்ள ஓட்டு ஃபேக்டரி தொடங்கிவிட்டது. இன்டர்நெட் வழியாக வர்ச்சுவல் ஆபீசஸ்கள், வர்ச்சுவல் ஃபேக்டரிகளை பிஜேபி துவங்கிவிட்டது. இது ராகுல் காந்தியுடைய நேற்று குற்றச்சாட்டு. இது மட்டுமல்ல, சூரியகாந்த் என்கிற இன்னொரு நபர், அவரை பற்றியும் பேசியிருந்தார். எல்லாமே ஆதாரங்கள், உங்களோட டிவி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆதாரமும் நேற்று ராகுல் காந்தி காட்டிய ஆதாரங்கள். சூரியகாந்த் என்கிற இந்த நபர், இவர் ஒரு 2-3 பேர்களுடைய பேரை நீக்கினாராம். இந்த விஷயத்தை விசாரிக்கும் போது நான் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார். சூரியகாந்த் யாருடைய பேரை நீக்கினாரோ அந்த பெண்மணியும் கூட்டி வந்திருக்கிறார்கள். இன்னொரு ஸ்லைடை பாருங்கள். நாகராஜ் என்கிற இந்த நபர் காலை 4 மணிக்கு எந்திரிச்சு 36 நொடிகள் 2 ஓட்டுகளை நீக்கிவிட்டார். just 36 seconds. இதே போன்று சூரியகாந்தோட எக்ஸாம்பிள், அதுல 12 ஓட்டுகளை வெறும் 14 நிமிடத்தில் நீக்கிவிட்டதாக அவர் கூறியிருந்தார். இது பேஸ்லெஸ் என்றால் எனக்கு தெரியவில்லை. சீரியல் நம்பர்ஸ், ஒவ்வொரு பூத்திலும் இருக்கக்கூடிய முதல் சீரியல் நம்பர் 1ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அல்ல இந்த வேலைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டை பேசிஸ்களுடன், ஆதாரங்களுடன் எடுத்து காட்டியிருக்கிறார். போன தேர்தலும் போது, 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலும் போது, இந்த இடம், ஆலந்த் என்கிற இடம், காங்கிரஸ் சப்போர்ட்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். 10 பூத்ல இருந்து 8 பூத் காங்கிரஸிற்கு ஃபேவராக இருந்த இடம். அதனால் இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. இந்த ஓட்டு திருட்டை பற்றி நேற்று அனுராக் தாக்கூர் கொடுத்த பதில், அதுதான் எஃப்ஐஆர் போடப்பட்டது இல்லையா? தேர்தல் ஆணையம் எஃப்ஐஆர் நாங்கள் தானே போட்டோம். ஓட்டு திருட்டு நடப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சியை கண்டுபிடித்து நாங்கள் தான் இந்த எஃப்ஐஆரை போட்டோம். சரி, அந்த கம்ப்ளைண்டை கொடுத்தது யார்? பாட்டில் என்கிற ஒரு நபர். அவருடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்புதான் இங்க 6018 ஓட்டு திருட்டுகள் நடந்ததாக உங்களுக்கு தெரிய வந்தது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த ஓட்டு திருட்டு நடந்தது. இன்னைக்கு வரை 18 கடிதங்கள், அந்த கடிதங்களுக்கான காப்பியும் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நான் போட்டு விடுகிறேன். இந்த காகிதங்களை நீங்க பாருங்கள். இது போன்ற 18 முறை கர்நாடகா சிஐடி, கர்நாடகாவின் தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்கள் எழுதிய பின்பு கூட எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. Now Mr. Arnab Goswami, if this is baseless, then I don't know what you call it as evidences. You being a journalist, and I'm sure you would have done investigations. This is what the evidence Rahul Gandhi had showed yesterday. சரி, அனுராக் கோஸ்வாமியோடைய அடுத்த வீடியோ நீங்க பாருங்கள். Problem for Rahul Gandhi is nobody listening to him anymore. He's going into smaller and smaller areas. He says, started by saying the country there is vote chori, now state there is vote chori, then he says district there is vote chori, the constituency vote chori, Lok Sabha election vote chori. Then he says, okay, not Lok Sabha election, maybe assembly election vote chori. Tomorrow he'll say panchayat vote chori. Day after he'll say vote chori in my mind. So this is a classic theory. You repeat a lie 1,000 times, he thinks it will become a truth. But here it is a case of crying wolf. The problem for Rahul Gandhi is that nobody is listening to him. Nobody is listening to him. If nobody is listening to him, then why did Anurag Thakur came up with a press meet?
எதற்கு ஒட்டுமொத்த பிஜேபி களத்தில் இறங்கி பிரஸ் மீட் மீது பிரஸ் மீட், ஸ்டேட்மெண்ட்கள் மீது ஸ்டேட்மெண்ட்? எதற்காக நீங்க இதை ஒரு ஸ்டோரியாக கவர் செய்தீர்கள்? இஃப் நோபடி இஸ் லிஸ்னிங் டு ராகுல் காந்தி, தென் வை ராகுல் காந்தி வாஸ் ட்ரெண்டிங்? நேற்று கார்த்தால எனக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள் பிஜேபியில். அவர்கள்ட்ட நான் ஃபோன் போட்டு கேட்டபோது, ஆஃப்டர் திஸ் ராகுல் காந்தி இஸ் பிரஸ் மீட், ராகுல் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உறங்கவில்லை. காலையில் 7:30-9:30 மணிக்கெல்லாம் அனைவருமே ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட்டை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள். 9:30-9:45 பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிவி ஸ்கிரீனுக்கு முன்னாடி, தன்னுடைய லேப்டாப், கம்ப்யூட்டர், போன்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி இந்த முறை எந்த குண்டை போட போகிறார் என்று அந்த பதற்றம். ராகுல் காந்தி சொன்ன நேரத்திற்கு அந்த பிசிஐ தொடங்கவில்லை, தாமதமாகிறது. ஒவ்வொரு நிமிடமும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் பதற்றத்தில் என்ன செய்வதென்றே புரியாமல் கோதி மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்களுக்கு போன் செய்ய தொடங்கிட்டார்கள். ராகுல் காந்தியோட பிசி இருக்கா இல்லையா, பிசி இல்லைன்னா சொல்லிடுங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. அந்த அளவில் பதற்றம். ராகுல் காந்தியோடைய பிசி நடந்தது. ராகுல் காந்தியோடைய பிசி முடிஞ்ச அடுத்த ஒரு சில நிமிடங்களில் தேர்தல் ஆணையத்துடைய பதில் வந்தது அன்அஃபிஷியலாக. ஞானேஷ்குமார் டிவி ஸ்கிரீனுக்கு முன்னாடி வரல. அதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு பின்பு அனுராக் தாக்கூர், பிஜேபியின் ஸ்போக் பர்சன் ஆர் யூனியன் மினிஸ்டர் வழியாக ஒரு பிரஸ் மீட் போடப்பட்டது. அனைத்துமே ராகுல் காந்தி ஒரு தேச துரோகி, ராகுல் காந்தி நேபாள், பங்களாதேஷ் போன்ற சிச்சுவேஷனை இந்தியாவில் கொண்டு வர பார்க்கிறார், ராகுல் காந்தி பேசிய எந்த விஷயத்திற்கான ஆதாரங்கள் கிடையாது, ராகுல் காந்தி பொய் பேசி வருகிறார், ராகுல் காந்தி இஸ் அ ஃப்ரஸ்ட்ரேட்டட் மேன். இது எல்லாம் அவருடைய பிசியில் இருந்தது. ஆதாரங்களை பற்றி, குற்றச்சாட்டுகளை பற்றி எந்த தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்திருக்க வேண்டுமோ அந்த பதில் கிடையாது. சரி, இப்போ அனுராக் தாக்கூருடைய இன்னொரு வார்த்தை கேளுங்கள். திஸ் இஸ் அ கிளாசிக் தியோரி. ரிப்பீட் அ லை 1000 times and he thinks it will become the truth. But here the case of crying wolf. ராகுல் காந்தி நினைக்கும்படி ஒரு பொய்யை திருப்பி 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 பேசிக்கொண்டே இருந்தால் அந்த பொய் உண்மையாக மாறிவிடுமா? அப்போ ராகுல் காந்தி பேசுறது பொய் என்றால் ராகுல் காந்தியை யாருமே கேட்க மறுத்து வருகிறார்கள் என்றால் நீங்க எதற்காக பேசினீர்கள்? பிஜேபியோட ஃபேக் ஃபேக்டரி பற்றி ஒட்டுமொத்த உலகத்திற்கே தெரியும். பிஜேபி நடத்தக்கூடிய ஐடி விங், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக பரப்பக்கூடிய அந்த பொய்கள், வதந்திகளை, அவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை ஒரு முறை சரி கூட பார்க்காமல் அப்படியே வாசிக்கக்கூடிய நபர் நீங்களா இந்த வார்த்தையை பேசுகிறீர்கள் மிஸ்டர் அர்ணப் கோஸ்வாமி? சரி, அர்ணப் கோஸ்வாமியோடைய அடுத்த வரியை மிக முக்கியமாக கேளுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த வீடியோ, பாருங்க. But the dangerous thing that Rahul Gandhi has now done, and in a way he's revealed his mind today, is when he tried to instigate saying, Gen Z will bring me to power. This is the basic line he has. I'll stand with Gen Z. But he's getting inspired. Now is a foreign government telling him to talk like this? Why is he saying, after Nepal particularly, why is the social media strategy of the Congress party looking very much like a spin-off on what unknown groups were doing in Nepal, which led to such terrible violence? The dangerous thing the Rahul Gandhi has now done, in a way, he revealed his mind today when he tried to instigate saying Gen Z will bring him the power. எங்கேயுமே ராகுல் காந்தி இந்த நாட்டு இளைஞர்கள் ஜென்சி ராகுல் காந்தி கையில் இந்த ஆட்சியை ஒப்படைத்து விடுவார் என்று கூறவில்லை. ராகுல் காந்தி தன்னுடைய பிரஸ் மீட்டில், நான் இந்த கான்ஸ்டிடியூஷனை மதிக்கக்கூடிய நபர், நான் இந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்கான அந்த போராட்டத்தில் இருக்கிறேன், எங்கேயுமே கலவரம் என்கிற இந்த வார்த்தையோ இல்லை இளைஞர்களை தூண்டக்கூடிய வார்த்தையோ கிடையாது. ஜென்சி என்கிற வார்த்தை கூட அங்கு பயன்படுத்தவில்லை. ஆனால் இவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். I'll stand with Gen Z என்று எப்படி கூறலாம்? இதை ராகுல் காந்தி தான் பேசுகிறாரா? அல்ல ராகுல் காந்தியுடைய ஃபாரின் கவர்மெண்ட், இட்லி, அமெரிக்கா, மற்ற நாடுகள், அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ராகுல் காந்தியை இயக்கி வருகிறார்களா?
நேபாள் போன்ற சிச்சுவேஷன் இந்தியாவில் வரும் என்று கூறிவிட்டார். இந்த வார்த்தை வாட் அன்னோன் குரூப் were doing in நேபாள். நேபாளில் அன்னோன் குரூப் கிடையாது சார். நேபாளில் களமிறங்கி போராடிய அந்த இளைஞர்கள், அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அந்த தில்லுமுள்ளுக்களை, திருட்டுக்களை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தன்னுடைய மகன்களுக்கு அனைத்து வசதிகளையுமே, அனைத்து சொத்துக்களையுமே சுரண்டி கொடுத்த அந்த கோபத்தால் வெடித்த அந்த கிளர்ச்சி. இதை கலவரமாக பார்க்காதீர்கள், இது மக்கள் மனதில் இருந்த அந்த கோபம் அங்கு வெடித்தது. 48 மணி நேரத்திற்குள் அங்கு பிரைம் மினிஸ்டர் ராஜினாமாவை கொடுத்து வெளியேறுகிறார். இங்கேயும் கலவரங்கள், இங்கேயும் போராட்டங்கள் ஏராளமான வெடித்தது. சிஏ என்ஆர்சிக்கு எதிராக போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் 15 மாதங்கள் வரை. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மணிப்பூரில் 2.5 வருடங்கள் இன்னைக்கும் மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பிஏ கூட ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை. அண்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ராகுல் காந்தி இஸ் ட்ரைங் டு பிரிங் சிச்சுவேஷன் லைக் நேபாள். நேபாளில் இருக்கக்கூடிய அந்த கலவரம், நேபாளில் நடந்த அந்த கிளர்ச்சி, மக்களுடைய கோபம். ராகுல் காந்தி on September 18th அவருடைய பிரஸ் மீட்டில் தெளிவாக அவர் எடுத்து வைத்த விஷயங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காட்டிவிட்டேன். மறுபடியும் அதை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் அர்ஜுன் சிங் எந்த கலவரத்தை தூண்ட போகுவதாக, எந்த கலவரத்தை தூண்டுவதற்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரோ அதை பற்றி எந்த விதமான வார்த்தையும் கூறாத அர்ணப் கோஸ்வாமி, எந்த விதமான கலவரத்தை பற்றியும் பேசாத ராகுல் காந்தியை பற்றி எப்படி கேள்விகள் எழுப்ப முடியும்? எனக்கு புரியவில்லை. அடுத்த வரிகள் அர்ணப் கோஸ்வாமியுடைய வரிகளை கேளுங்கள். Today Rahul Gandhi is saying the system is stolen. Rahul Gandhi says the system is stolen. You know what, ladies and gentlemen, is most ironical about it? This is a man who said, I am the system. Now saying the system is stolen. What he's trying to say is that our family has been removed from power. Rahul Gandhi says the system is stolen. ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே திருடி விட்டார்கள். He is the same man who said, I am the system once. சிஸ்டம் களவு போய்விட்டது என்று ராகுல் காந்தி கூறுகிறாரா? ராகுல் காந்தியோட எலிகேஷன் என்ன? இந்த நாட்டில் ஓட்டு திருட்டு நடக்கிறது. அந்த ஓட்டை திருடிய நபர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை ஞானேஷ்குமார் பார்க்கிறார். யார் அந்த ஓட்டு திருடர்கள்? இதுதான் அவருடைய அலிகேஷன். பட் ஹவு கோதி மீடியா, அர்ணப் கோஸ்வாமி is trying to portray to you, is trying to set the narrative in front of you that Rahul Gandhi said that I am the system. Rahul Gandhi never said I am the system. Rahul Gandhi had never said I am the most powerful man in this world. No. He never said I am Vishwaguru. He never said that only me. காங்கிரஸிலும் ஏராளமான ஆட்சியாளர்கள் வந்தார்கள். எங்கேயுமே நரேந்திர மோடி போன்று எங்கு திரும்பி பார்த்தாலும் நரேந்திர மோடியோடைய படம் தான். பிறந்தநாள் அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் ஃப்ரம் த பேஜ் 1 to page end நரேந்திர மோடியோடைய படம் மற்றும் தான். இப்படியெல்லாம் ராகுல் காந்தி எங்கேயுமே சித்தரிக்கவில்லை. நவ் யூ சே இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் யுவர் 56-year-old man and he finds nobody wants him to rule the country. அவர் பேசுறதை நீங்களே கேளுங்கள். Unfortunately, as a 56-year-old man, he finds that nobody wants him to rule the country. Nobody cares about his family like they probably used to at a period of time. ராகுல் காந்தியோட வயது 56 ஆகிவிட்டதா? யாருமே ராகுல் காந்தியை தலைவராக பார்க்கவில்லை. ராகுல் காந்தியுடைய சாசனம் வர வேண்டும் என்று யாருமே நினைக்கவில்லை. ராகுல் காந்தி அவருடைய குடும்பம் இழந்த அந்த ஆட்சியை பிடிப்பதற்கான இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் செய்கிறார். அர்ணப் கோஸ்வாமி சார் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிஜேபியின் ப்ரொபகண்டாவை எந்த அளவில் எடுத்து வைக்கிறது நீ பார்க்க வேண்டும். I am the system. No, he never said he is the system. Gen Z. No, he never said he is using Gen Z. Gandhi is not crying. You are crying, Mr. Arnab Goswami. The BJP is crying. Arnab Goswami and Anurag Thakur, you both were crying since yesterday. ஏன்னா உங்களிடம்
ராகுல் காந்தியுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. உங்களுடைய திருட்டு பிடிபட்டு போனது. இந்த ஆட்சி இருக்கும் வரைதான் அர்ணப் கோஸ்வாமி, இந்த ஆட்சி இருக்கும் வரைதான் அனுராக் தாக்கூர், இந்த ஆட்சி இருக்கும் வரைதான் நரேந்திர மோடி. ஏன்னா இந்த நாட்டை அந்த அளவில் நீங்க சுரண்டி விட்டீர்கள். அதனால் இந்த ஆட்சி எப்படியாவது நிலைக்க வேண்டும். அதற்கு எவ்வளவு வேணாலும் போய் பேசலாம், தவறல்ல. இதே நபர் பேசிய அடுத்த வரிகளை கேளுங்கள். Invoking Gen Z, why is he doing that? He is doing this after Nepal. He is getting energized by what happened in Nepal. It's a deliberate attempt at trying to weaponize young emotion. Arnab Goswami, invoking Gen Z, why is he doing that? He is doing this after Nepal. நேபாளில் நடந்த கிளர்ச்சிக்கு பின்பு அதே போன்ற ஒரு கலவரத்தை, அதே போன்ற சிச்சுவேஷனை இந்தியாவிலும் உருவாக்கி விடலாம். He is weaponizing the youth of this nation என்று அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். The press meet was on EC. Again and again I'm repeating you, it was against Election Commission of India's wrongdoing. It is against the vote chori. It was not to provoke anyone. You being a senior journalist, at least you should have this much of shame in you that you tell the truth. Have guts, Mr. Arnab Goswami, to speak the truth. இங்கே மட்டும் அர்ணப் கோஸ்வாமி நிற்கவில்லை. அடுத்த வரிகளை கேட்டீர்கள், அப்படி கொந்தளித்து விடுவீர்கள். பாருங்கள். The middle-aged man whose career has gone nowhere. Rahul Gandhi is thinking that if I can provoke young people somehow. These youngsters have not seen the Congress era. He is thinking they have not seen my family's corruption. These youngsters may not have an experience of 2G, 3G, CWG, Devas, ISRO. As a middle-aged man, the career has gone nowhere. 56 வயதாகிவிட்டுச்சு. இன்னைக்கு வரை உங்களுடைய கரியர் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ராகுல் காந்தி is thinking he can provoke the youth and the people and he can get into the power. ராகுல் காந்தி ஒரு மனக்கோட்டையை கட்டி இருக்கிறாரா? இளைஞர்களை தூண்டிவிட்டு, மக்களை தூண்டிவிட்டு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று. The youngsters may not know 2G, 3G, Colgate, CWG, Dias, இஸ்ரோல நடந்த ஊழல்கள். டெஃபினெட்லி காங்கிரஸ் காலகட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. காங்கிரஸ் காலகட்டத்தில் கடந்த 65 ஆண்டுகளில் அதில் காங்கிரஸும் இருந்தது, ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு பிஜேபியும் இருந்தது. 56 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் கடனை பிரைம் மினிஸ்டர் மோடி உருவாக்கி இருக்கிறார். அடானி, அம்பானி அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1% மக்கள் கையில் அனைத்து சொத்துக்களையுமே யார் கொடுத்திருந்தார்? எப்படி இந்த குற்றச்சாட்டை நீங்க எடுத்து வைக்கிறீர்கள்? 2G ஆக இருக்கட்டும், 3G ஆக இருக்கட்டும், கோல்கேட் ஆக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு கிளீன் சிட் கிடைத்திருக்கிறது. அமித்ஷாவும் நரேந்திர மோடி அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. கிட்னாப்பிங், மர்டர், ஸ்பையிங், இது போன்ற சீரியஸான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வரை குஜராத்திற்குள் வரக்கூடாது என்கிற அந்த தடை போட்டிருந்தது. ஆட்சி மாறியது. ஆட்சி கையில் மாறிய அடுத்த நிமிடமே இவர்கள் தனக்கு தானாகவே கிளீன் சிட்டை கொடுத்தார்கள். இதை பற்றி இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்ட முடியுமா? இதை பற்றி நீங்க பேச முடியுமா? ரைட். கோதி மீடியா மற்றும் பிஜேபியுடைய நெரேட்டிவ் எந்த அளவில் இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா இந்த வரிகளை நீங்க கேட்டால் உங்களுக்கு புரிய வரும். இவருடைய அடுத்த வரிகளை கேளுங்கள். He wants the youth of this country to lose their trust in every institution of this country. He wants the youngsters of this country to lose their faith in the Election Commission. That's why he keeps asking for proof. That's why when Balakot happened, he started saying, show me sabut. That's why he tried to create chaos even after Operation Sindoor. That's why he gave the argument that the Pakistanis gave. And that's why at every given opportunity, Gandhi tries to make sure people lose their faith in Parliament. When he's questioning the electoral process, he's trying to say that Parliament does not represent the people of India. Then who does, Rahul Gandhi? Who does? He wants the youth of this country to lose trust against all the institutions, against all the constitutional body. Rahul Gandhi இந்த நாட்டுக்கு இளைஞர்களை தூண்டி இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட், தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்கள் மீது நம்பிக்கையை இழக்க சொல்கிறார். யாருமே நம்பாதீர்கள்.
பாலகோட்டில் ஒரு விஷயம் நடந்தால் ஷோ த ப்ரூஃப் என்று கேட்கிறீர்கள். பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு சிந்தூரை நடத்தினார் நரேந்திர மோடிஜி, அதற்கான ப்ரூஃபை கேட்கிறீர்கள். அப்போ பாகிஸ்தான் செட் செய்யக்கூடிய நெரட்டிவை, சைனா செட் செய்யக்கூடிய நெரட்டிவை நீங்க இந்தியாவில் விதைக்கிறீர்களா என்கிறது கேள்வி. பெஹல்காமில் என்ன நடந்தது, பாலகோட்டில் என்ன நடந்தது, உங்களுடைய முன்னாள் கவர்னர் இப்ப மறைந்து போனார் சத்யபால் மலிக், அவர் கூறிய விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் போன் செய்தேன், ஆனால் நரேந்திர மோடி எங்கேயோ காட்டில் போட்டோ செஷனை நடத்தி வந்தார். அன்னைக்கு அவர் என்னுடைய போன் எடுத்து நான் கேட்ட அந்த உதவிகளை செய்திருந்தால் பெஹல்காம் தாக்குதலில் நாம் இராணுவ வீரர்களை இழந்திருக்க மாட்டோம். எந்த விதமான பதிலும் கிடையவில்லை. கடைசியில் என்ன செய்தீர்கள்? அவரை ஓரம் கட்டினீர்கள். சரி, ராகுல் காந்தியை பற்றி அடுத்த வார்த்தைகளை கேளுங்கள். Rahul Gandhi is trying to play this with the psychology of young people. He wants them on the streets, as I said. He does not want them on the polling booths. He will be angry if more people come out to vote, because he is not for constitution. He is against democracy. He is against electoral democracy. He is getting inspired when he sees in foreign countries situations on chaos, and he genuinely has begun to believe, I think, that through a process of total anarchy in this country, when there is mayhem, that he will come to the top. Rahul Gandhi is trying to play psychology of youth of this country. Start to end. ராகுல் காந்தி இந்த நாட்டு இளைஞர்களை தூண்ட பார்க்கிறார், ராகுல் காந்தி ஜென்சியை தூண்ட பார்க்கிறார், ராகுல் காந்தி கலவரத்தை தூண்ட பார்க்கிறார். இதை தாண்டி எந்த வரியும் கிடையாது, எந்த வரியுமே கிடையாது. இந்த இடத்தில் இவர் கூறிய வார்த்தை, ஐ திங்க் தட் த்ரூ அ ப்ராசஸ் ஆஃப் டோட்டல் அனார்ச்சி இன் திஸ் கண்ட்ரி வேர் ஹீ கேன் மெஹேம், ஹீ வில் கம் டு தி டாப். இளைஞர்களை தூண்டி மனக்கோட்டை, ராகுல் காந்தியோட மனக்கோட்டை எப்படி இருக்குன்னா, அவர் அந்த டாப் பொசிஷன், பிரைம் மினிஸ்டர் பொசிஷனில் வந்து விடலாம். ராகுல் காந்தி இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நடக்கக்கூடிய தவறுகளை, எந்த சிஸ்டம் சூறையாடப்பட்டிருக்கிறதோ அதை காப்பாற்றக்கூடிய முயற்சிக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் இந்த நாட்டின் டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் மிஸ்டர் அர்னப் கோஸ்வாமி. And it is a responsibility of yours also. மீடியா, ஒரு பத்திரிகையாளர் பதவியில் இருந்து கொண்டு இது போன்ற பொய் வதந்திகளை பரப்புவதில் எந்த விதமான வெட்கமானம் இல்லாத உங்கள் போன்ற பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளராகவே நாம் பார்க்கக்கூடாது, பேசவும் கூடாது. சரி, இந்த இடத்துல ஒரு வேடிக்கையான விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். I want to just tell Rahul Gandhi one thing. Rahul Gandhi, start doing some work. Look back at what you are doing. Don't spin your loss into lies, right? Rahul Gandhi, you are older to me, but we are roughly the same generation. I built my career through hard work and merit. What are you doing? I represent those people in my generation who worked hard to get somewhere. What will youngsters think of the way you are behaving? You are trying to play on frustration of people. You can't inspire people, then don't throw your frustration on others. And remember, Rahul Gandhi. Mr. Rahul, you are older than me, but we are the same generation. I built my career with hard work and merit. What are you doing? ராகுல் காந்தி, நான் உழைச்சு மெரிட்ல வந்து என்னுடைய கரியரை இந்த அளவில் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க என்ன செய்தீர்கள்? வெக்கமா இல்லை? அர்னப் கோஸ்வாமி, கூலிக்கு மாரடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். பிஜேபி போடக்கூடிய இந்த ரொட்டி துண்டை கவ்வி அவர்களுக்காக குலைத்து கொண்டிருக்கிறீர்கள். வெக்கப்படுங்கள் கொஞ்சமாவது. And I have to say this, I have to admit this. I know this man personally. Because we all were in the same era. I used to see him as a super senior to me. We used to admire your journalism, the way you used to speak before 2013. 2013 ஆண்டுக்கு முன் அர்னப் கோஸ்வாமியோடைய இன்டர்வியூஸ்களை, அர்னப் கோஸ்வாமியோடைய ரிப்போர்ட்களை எடுத்து பாருங்கள். You will be in love with this man. And அதுக்கப்புறம் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம், உங்களுடைய ரிப்பப்ளிக் டிவி தொடங்குறதுக்கு அப்புறம் அப்படியே தலைகீழாக ஆட்சியை தட்டி கேட்கக்கூடிய வேலை நாம் அனைவருமே பார்த்தோம். We have been fooled by India against corruption என்கிற அந்த போராட்டம். Where is Anna Hazare today? Nobody knows.
What is Arvind Kejriwal doing today? At least he had done something in Delhi. But where are others? Majority of them have joined BJP. Majority of them got into positions like governors, ministers in BJP. Where is that Arnab Goswami today? இவருடைய அடுத்த கேள்வி குற்றச்சாட்டு எடுத்து பாருங்கள். அடுத்த வரிகள். We don't forgive you for saying that India is not a nation. I am saying that, I challenge you, Rahul Gandhi, go and check how many people support me and how many are with you. You say, is India is not a nation? You went abroad and actually said that. Who put that into your head, Rahul? Why do you talk like this? Mr. Rahul Gandhi, we will not forget that you have said India is not a nation. ராகுல் காந்தி லண்டன் சென்றபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விமர்சித்திருந்தார். இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த தவறான விஷயங்களை எடுத்து வைக்கும் போது இவர் எங்கேயுமே இந்தியா ஒரு நேஷன் கிடையாது, நான் இந்தியாவை சார்ந்த நபர் இல்லை என்று எங்கேயுமே கூறவில்லை. இந்த நெரட்டிவை பிஜேபி செட் செய்தது. ஆலு யஹாं से डालो सोना निकलेगा, பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய வார்த்தை. பட் ஆஸ் பர் பிஜேபி, ஆலு யஹாं से डालो सोना निकलेगा, this was said by Rahul Gandhi. The same style of narration, the BJP's toolkit came to you also. No cross questioning, no cross checking, and நீங்க அப்படியே ஒப்படைச்சு விட்டீர்கள். அர்ணப் கோஸ்வாமியுடைய அடுத்த வரிகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரொம்பவே முக்கியமான வரிகள் பாருங்கள். India is not Bangladesh, India is not Sri Lanka. I respect all these countries, but remember, Rahul Gandhi, we are the world's largest democracy. If you want to spend the rest of your life going around into cities and towns trying to demotivate young people, if you feel that is your life's entire mission, and you believe a group of demotivated people, frustrated people, angry people will somehow put the Vadra Gandhi family back in power, remember, they will not. You are becoming irrelevant through these lines. If you want to spend your rest of life going around cities, towns and trying to demotivate people, and the entire mission you believe in a group, demotivated people, frustrated people and angry people. ராகுல் காந்தி, உங்களுடைய வாழ்க்கையின் உத்தேசம் கிராமமாக போய் நகரமாக போய் உங்கள் போன்ற ஃப்ரஸ்ட்ரேட்டடான கோபமாக இருக்கக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ஒரு கூட்டமாக சேர்த்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று. சார், யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் ஐஸ். இந்த நாட்டில் கோபமாக இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை தான் அதிகம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் வெறும் 1%, இன்க்ளூடிங் யூ. நீங்களும் டெய்லி இங்கே வந்து இந்த மாதிரி கூலிக்கு பேசினால் மட்டும்தான் உங்களுக்கும் சம்பளம், உங்களுக்கும் பணம் வருகிறது. ஆனால் அந்த 1% நபர்கள், கார்ப்பரேட் நபர்கள், இது போன்ற ஒரு 500 700 அரசியல்வாதிகள், 1000-2000 பியூரோக்ராட்ஸ், அவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள். வெளியே போய் இந்த நாட்டுக்கு கூடிய மிடில் கிளாஸோட நிலையை கேளுங்கள். டாக்ஸ் மீது டாக்ஸ், வரி மீது வரி, திருப்பி என்ன கிடைக்கிறது? 0. ஜிஎஸ்டியை குறைத்து விட்டாரா? ஜிஎஸ்டியை உயர்த்தியது யார்? அதை பற்றி பேச முடியுமா? அதை பற்றி பேசுவீர்களா? அர்ணப் கோஸ்வாமி, வாய்க்கலியை பேசுவது நல்லதுதான், ஆனால் சரியாக பேச வேண்டும், ஆதாரமாக பேச வேண்டும். அர்ணப் கோஸ்வாமியுடைய அடுத்த வரிகளை கேளுங்கள். Ladies and gentlemen, we should launch a counter movement in this country. Stand with democracy. Rahul Gandhi somehow wants his family back in power. That is his sole and only intent. And he will capitalize on any situation, try to create doubt in the minds of the people. All the institutions we have believed, even when they have not served our personal interest, we've still believed in those institutions. But here is a man who believes his job, his entire life's approach should be to make people disbelieve the institutions, look down upon the democratic institutions, and turn the country into a total state of anarchy. And out of that anarchy, he believes he will come to power. Let's take an action. Let's make people stand for democracy. இப்போ அர்ணப் கோஸ்வாமி ஒரு பிரவச்சன மோடில் வந்து விட்டார். இப்போ மக்களை திரட்டி டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக நாம் அனைவருமே ஒன்று கூட வேண்டும். எந்த விதமான டெமோக்ரஸி?
மனுஸ்மிருதியை காப்பாற்றுவதற்கான டெமோக்ரஸியா, பிஜேபி அல்ல குஜராத் லாபியோடைய டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்கான முயற்சியா இது? ராகுல் காந்தி somehow wants his family back in power. ராகுல் காந்தி தன்னுடைய குடும்பம் மறுபடியும் இந்த பவர்ல வந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அவரை வரவிடக்கூடாது. ராகுல் காந்தி போன்ற நபர்களை விரட்டியடிப்பதற்கான அனைத்து வேலையுமே நாம் பார்க்க வேண்டும். இது அர்ணப் கோஸ்வாமியுடைய வார்த்தைகள். வோட் டிலீஷனை பற்றி ராகுல் காந்தி பேசியிருந்தார். அதற்கான முறைகளை பற்றி ராகுல் காந்தி பேசியிருந்தார். தேர்தல் ஆணையத்தை பற்றி, தேர்தல் ஆணையரை பற்றி ராகுல் காந்தி பேசியிருந்தாரே ஒழிய நேபாளை பற்றியோ, பங்களாதேஷை பற்றியோ, ஜென்சியை பற்றியோ எங்கேயுமே பேசவில்லை. ஆனால் பிஜேபியுடைய நெரட்டிவ், கோதி மீடியாவுடைய நெரட்டிவ், ராகுல் காந்தியை டிஃபேம் செய்யுங்கள். ராகுல் காந்தி பேசிய அனைத்துமே பொய் என்கிற விஷயத்தை சித்தரிப்பதற்காக எதை வேணாலும் பேசலாம். This is what your job for the next 3 to 4 days. சிந்தித்து பாருங்கள். கடந்த 5 நாட்களாக எங்களுடைய சேனலை இவர்கள் முடக்க தொடங்கி விட்டார்கள். நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் 10,000 15,000 வியூஸ்களை கூட தாண்ட மாட்டேங்கிறது. காரணம், இது போன்ற இன்ஸ்டிடியூஷன்கள், இது போன்ற அமைப்புகளை சார்ந்த நபர்கள் நாங்க வீடியோக்களை போட்ட அடுத்த நிமிடமே டிஸ்லைக் பட்டனை தட்ட தொடங்கி விடுகிறார்கள். அதனால் என்ன ஆகிறது, எங்களுடைய வீடியோக்கள் போனால் கூட யூடியூப் அதற்கான ரெக்கமெண்டேஷனை தடுத்து நிறுத்தி விடுகிறது. 13ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய சேனல் டவுன் ஆகிவிட்டது. இதை எப்படி பார்ப்பீர்கள்? இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், கீழே கமெண்ட் எழுதுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நிமிடமே லைக் போடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளை கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.